ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 30/9/2024 திங்கட்கிழமை. இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய், கன்னிராசியில் சூரியன், புதன், கேது, துளாராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி பகவான், மீனராசியில் ராகு. சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். இதுதான் இன்றைய கிரக நிலைகள். 12 ராசிகளின் வரிசையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபயோகம் பெறப்போகின்ற ராசிகள், சுபயோகங்களை சுப பலன்களையும் அனுபவிக்கப் போகிற ராசிகள், சில வெற்றி பலன்களையும் சந்திக்கப் போகின்ற ராசிகள் 3. அவை ரிஷபராசி, மிதுனராசி, கடகராசி. எந்த வகையில் என்று எடுத்துக்கொண்டோமானால், முதலில் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்தில் துளாராசியில் ஆட்சி பெறுகிறார். ராசிக்கு 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி புதன் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குடும்பாதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானத்தை உச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகத்தை தருகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. தனவரவு கூடும், பொருள் வரவு கூடும், புதிதாக சில வியாபார ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், புது புது நபர்களை வியாபார ரீதியாக சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதே வேளையில் வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம். சில பேர் வெளிநாடு கூட செல்ல வேண்டிய கட்டாயம் வரலாம். இது போன்ற பலவிதமான சுப விஷயங்கள், சுப செய்திகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தங்களுக்கு வந்து சேருவதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன. எனவே ரிஷபராசியில் பிறந்தவர்கள் வியாபார ரீதியாக, பொருள் வரவு ரீதியாக இன்றைய நாளை உபயோகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, ரிஷபராசிக்கு அடுத்த ராசி மிதுன ராசி. மிதுனராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக அதிக அளவில் நற்பலன்களை பெறுவார்கள். ராசியாதிபதி புதன், 4ஆம் அதிபதி புதன் 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால், அதே வேளையில் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவதாலும் மிதுனராசிக்காரர்களுக்கு மிக பெரிய நன்மைகள் நடக்கவிருக்கின்றன இன்றைய நாளை பொறுத்தவரையில். எந்த வகையில்? மிதுனராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக சொத்து சுகங்களில் பிரச்சனை, அல்லது வீடு அல்லது இடம், பூர்வீக சொத்துக்கள், இது சம்பந்தமான வில்லங்கங்கள், நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நிலுவையான சில முக்கியமான வழக்குகள், இவ்வாறாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு முடிவு காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் திகழும். அதற்குண்டான விடைகள் கிடைக்கும். அதை தவிர தங்களுக்கு வந்து சேர வேண்டிய பாகப்பிரிவினையாக ஏற்பட்டு நீண்ட நாட்களாக பத்திரங்கள் செய்து தங்கள் கைக்கு வராத இருந்த விஷயங்கள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், பத்திரங்கள் தங்கள் கைக்கு வந்து சேரும். தாய் வீட்டு வழியில் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார சேர்க்கை, நகைகளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ரொக்கமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தாய் வழி சொந்தத்தில் தாய் வீட்டிலிருந்து தங்களுக்கு வந்து சேரக்கூடிய வழிகள் தெரிகிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில். மிக மிக அற்புதமான நாள். வியாபாரத்திலும் சரி, அனைத்து விஷயத்திலும் சரி, மிக மிக அற்புதமாக இருக்கிறது மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில். பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக, இறுதியாக கடகராசிக்காரர்கள். கடகராசிக்கு அதிபதி என்று சொல்லப்போனால் சந்திரன் 2ஆம் இடம், தன குடும்ப வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்தில் சிம்ம ராசியில்
பூர நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் என்று. ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி, ராசிக்கு 3ஆம் இடத்தில் தைரிய வீரிய ஸ்தானமாகிய புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். எந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடகராசிக்காரர்கள் துணிவுடன் இறங்கலாம், துணிச்சலுடன் செய்யலாம். வெற்றி உங்களுடையதாகத்தான் இருக்கும். அது வியாபார விஷயமாக இருக்கலாம், சொந்த விஷயமாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான, வியாபாரம் சம்பந்தமான எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக மிக ஆழ்ந்து யோசித்து கொண்டிருக்காமல் அனைத்து விஷயங்களிலும் உடனுக்குடன் செய்தீர்களானால் வெற்றிகளும் உடனுக்குடன் கிடைக்கும். அதற்குண்டான விடயங்களும் உடனுக்குடன் தங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அனைத்து விஷயங்களுமே சுபத்தன்மையாகவே முடியும். கடகராசிக்காரர்களுக்கு முக்கியமாக வியாபாரம் சம்பந்தமான, அதாவது கடகராசிக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய். அப்பேற்பட்ட செவ்வாய் 12ஆம் வீட்டில் அமைந்திருந்தாலும் புதன் வீட்டில் அமைந்திருப்பதால், புதன் 3ஆம் வீட்டில் உச்சம் பெற்றிருப்பதால் நிலம் சம்பந்தமான ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில். எனவே கடகராசிக்காரர்களுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல அனைத்து விஷயங்களுமே இன்றைய நாளை பொறுத்தவரையில் தங்களுக்கு சாதகமாகவே முடியும், வெற்றிகரமாகவே முடியும். முயற்சிகள் மட்டும் தாங்கள் செய்தால் போதுமானது. மிக எளிதாக வெற்றி கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம நாள். ஏற்கனவே ராசியாதிபதி 2ஆம் இடத்தில் கும்பராசியில் அமர்ந்து வக்ரகதியில் காணப்படுகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கணவன் மனைவியிடத்தில் சண்டை சச்சரவு வராமல் பார்த்து கொள்ளுங்கள், பிரிவினை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அதே வேளையில் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கணவன் மனைவி இருவருமே மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெளியில் செல்லும்போது கவனத்துடன் செல்லுங்கள். நீண்ட பயணம் தேவையில்லை. தங்களுடைய செயல்களை மட்டும் செய்தால் போதுமானது. பார்த்து கொள்ளுங்கள், பார்த்து செயல்படுங்கள் மகர ராசிக்காரர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.